Dear NEET aspirants, I am Dr. S. Arivukadal, Director LADB NEET Academy. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் 4 months strategies to crack NEET. நான் இந்த வீடியோ இன்னைக்கு ஷூட் பண்ணுறதுக்கான ரீசன், we are only left with 15 more weeks, that is 15 more Sundays. 16th Sunday is our NEET exam. ஸோ அந்த NEET எக்ஸாமில் உங்களுக்கு பிடிச்ச மெடிக்கல் காலேஜில் நீங்கள் சீட் எடுக்கணும் அப்படின்ட்டு நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். My hearty congratulations in advance. So there are tons of strategies available. I don't want to confuse you anymore. So the best strategy என்னன்னு கேட்டீங்கன்னா, the strategy you make for yourself. Because no one knows your strength and weakness better than you. இந்த வீடியோல நான் உங்களுடைய ஓன் ஸ்ட்ராட்டஜியை எப்படி மேக் பண்றதுன்றதை தான் நான் சொல்லிக் கொடுக்க போறேன். பிஃபோர் தட் நான் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒன்று கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறது என்னன்னா, டாப்பர்ன்ற ஒருத்தவன், அதாவது ஆல் இண்டியா ரேங்க் 1 வாங்குறவனும், இல்ல ஆல் இண்டியா ரேங்க் 100 வாங்குறவனும், இல்ல ஆல் இண்டியா ரேங்க் 10,000 80,000 வாங்குறவனும் எல்லாருமே ஒரே சாயில தான் நம்ம பிறந்திருக்கோம். த டிஃபரன்ஸ் இந்த ஆல் இண்டியா ரேங்க் 1க்கும் ஆல் இண்டியா ரேங்க் 80,000க்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்னன்னா, த மென்டல் பேரியர் வி பிளேஸ் பிஃபோர் யூ. நீங்க மட்டும்தான் அதை டிட்டர்மைன் பண்றதுக்கு நான் உங்களுக்குன்னு ஒரு பேரியரை நீங்களே போட்டுக்கிறீங்க. அது ஒண்ணுதான் காரணமே தவிர அவங்க டாப்பர், அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டு, கிஃப்டட் சைல்டு, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. யூ டூ ஹார்ட் ஒர்க், டெஃபினட்டா நீங்களும் அந்த ஏர் ரேங்க் ஒன்று அச்சீவ் பண்ணலாம். நான் எப்பயுமே இந்த ஒரு கோட், ரொம்ப எனக்கு பிடிச்ச கோட் அது என்னன்னா, யுவர் கான்ஃபிடன்ஸ் டிசைட்ஸ் யுவர் ஆக்ஷன், யுவர் ஆக்ஷன்ஸ் டிட்டர்மைன்ஸ் யுவர் ஃபேட். ஸோ இந்த நீட் ப்ரிப்பரேஷன்ல ஃபுல் கான்ஃபிடென்ட்டா இருங்க. இந்த ப்ரிப்பரேஷன் ஜேர்னியை பிலீவ் பண்ணுங்க. டெஃபினட்டா நான் ஒரு நல்ல ஒரு மெடிக்கல் காலேஜ்ல பிளேஸ் ஆவான்றதை நம்புங்க. அண்ட் தென் படிங்க. ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாம டெஃபினட்டா படிக்கவே படிக்காதீங்க. இந்த ஒரு ஜேர்னி ஃபுல்லுத்துக்குமே முக்கியம் த பிலீஃப் அண்ட் த கான்ஃபிடென்ஸ். ரஜினி சார் ஸ்டைல்ல சொல்லணும்னா, வாட் யூ திங்க் யூ பிகம், வாட் யூ சர்ச் யூ வில் கெட். ஸோ டோன்ட் எவர் லூஸ் யுவர் கான்ஃபிடென்ஸ் அப்பான் யுவர் செல்ஃப். ஸோ இப்போ ஸ்ட்ராட்டஜிஸ்குள்ள போகலாம். பை திஸ் டைம், அதாவது ஒரு 6 months ஆஃப் ப்ரிப்பரேஷன் முடிச்சிருப்பீங்க, சில பேர் ஒரு 3 months முடிச்சிருப்பீங்க. ஸோ பை திஸ் டைம் அட்லீஸ்ட் ஒரு ஒன்ஸ் ஆகுது நம்ம ஃபுல்லா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியை படிச்சிருப்போம். திஸ் இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்செப்ட் பில்டிங். ஸோ டைம் அதிகமாக எடுத்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கான்செப்டை நல்லா பில்ட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம செகண்ட் ஃபேஸ், அதாவது இந்த 4 months என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ செகண்ட் ஃபேஸ் என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் திங், புது புது மெட்டீரியல்ஸ், புது அவுட் சைட்ல இருக்கக்கூடிய மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் தான் வாங்காதீங்க. இது வரைக்கும் நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம், என்சிஆர்டி படிச்சிருப்போம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் படிச்சிருப்போம். அண்ட் தென் நீங்க ஏதோ ஒரு மெட்டீரியல் இவ்வளவு நாள் யூஸ் பண்ணிருக்கீங்க, அந்த மெட்டீரியல். இதை தாண்டி வேற வெளியே எதையுமே நீங்க இதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். இது 3த்துலேயே ஸ்டிக் ஆன் பண்ணிக்கோங்க. தட் இஸ் கிளியர் கட் ஐடியா ஆஃப் த சோர்ஸ். ஓகேவா? அண்ட் வாட் யூ ஹாவ் டு ஸ்டடி தான் நம்ம ரொம்ப கிளியரா இருக்கணும். இந்த ஃபேஸ்ல நிறைய நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் ஃபேஸ் பண்ற இஷ்யூ என்னன்னா, ரீடைனிங் இஷ்யூ. சார் நான் படிச்சது எல்லாமே எனக்கு மறந்துருது அப்படின்ற இஷ்யூ தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்டிவ் ரீகால் மெத்தட். சார் எப்படி சார் ஆக்டிவ் ரீகால் மெத்தட் பண்றது? ஈஸியா சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஆஸ் யூஷுவல் தான், ஒரு சாப்டர் படிப்போம், பயாலஜியோ பிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி. ஒரு சாப்டர் படிச்சுட்டு எம்சிக்யூஸ் வந்து நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க்ல போடுவோம். அண்ட் தென் சாப்டர் வைஸ் கொஸ்டின்ஸ் போடுவோம். நமக்கு ஒரு மெட்டீரியல் வச்சிருப்போம் இல்லையா, அதுல போட்டிருப்போம். ஸோ இந்த சாப்டர் வைஸ் கொஸ்டின்ல நீங்க போட்டு முடிச்சுட்டு யூ ஹாவ் டு அனலைஸ் பண்ண உங்களுடைய ஸ்ட்ரென்த் எங்கெங்கெல்லாம் இருக்கு, உங்க வீக்னஸ்லாம் எங்கெங்க இருக்குன்றத ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ உங்க வீக்னஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி ஒரு நோட்ல அழகா நோட் பண்ணி வைங்க. ஒரு நோட் த்ரூ அவுட் யுவர் திஸ் 4 months ஸ்ட்ராட்டஜி, 4 months ப்ரிப்பரேஷன்ல நீங்க யூஸ் பண்ணணும். ஒரே நோட், சிங்கிள் நோட், எல்லாமே அந்த ஒரு நோட்ல கன்சைஸ்டா இருக்கணும். சரியா? ஸோ அந்த ஒரு நோட்ல ஃபுல்லும் உங்களுடைய வீக்னஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த வீக்னஸை திருப்பி நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் அவர் ப்ரிப்பரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸோட எண்ட்ல நம்ம எதெல்லாம் கிளியரா இருக்கும், கிளியர் கட் ரிசோர்சஸ்ல நம்ம கிளியரா இருப்போம். அண்ட் தென் நம்மளோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்ல நம்ம கிளியரா இருப்போம். இதுக்கப்புறமா செகண்ட் ஃபேஸ் ஆஃப் த ரிவிஷன். செகண்ட் ஃபேஸ் ஆஃப் த ரிவிஷனை நம்ம என்ன பண்ண போறோம்? இதுல என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் திங் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை போடணுங்கன்னா, பிஃபோர் என்டரிங் இன்டு த சாப்டர். ஒரு சாப்டர் படிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் போடுங்க. அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை போடும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த கொஸ்டின் செட்டரோட மைண்ட் எப்படி இருக்குன்றதை உங்களால அனலைஸ் பண்ண முடியும், ட்ரெண்ட் அனலைஸ் பண்ண முடியும். அண்ட் தென் வெயிட்டேஜ் ஆஃப் த ஈச் டாபிக், அந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய ஈச் டாபிக்கோட வெயிட்டேஜை உங்களால அனலைஸ் பண்ண முடியும். இதை பண்ணிட்டு அதன் பிறகு நீங்க என்ன பண்ணலாம், அந்த சாப்டருக்குள்ள போய் படிங்க. அப்படி படிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த ஏரியாஸ்ல நீங்க பயங்கர ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஹெவி வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல பயங்கரமா கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். இன் அண்ட் அவுட் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஃபோக்கஸ்டா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் போத் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் இன் திஸ் ஜர்னி. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஃபேஸ் நம்ம என்ன பண்ணலாம், யூனிட் டெஸ்ட். 3 சாப்டர் சேர்ந்தது, 4 சாப்டர் சேர்ந்த மாதிரி ஒரு யூனிட் டெஸ்ட் போடணும். இவென்ச்சுவலி வி ஹாவ் டு டூ சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்.
ஸோ நீட்னா ஒண்ணுமே கிடையாது, சூசிங் த பெஸ்ட் பாசிபிள் ஆன்சர் பை ரூலிங் அவுட் அதர் 3 ஆப்ஷன்ஸ். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். நீட்ன்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஸோ அடுத்த ஃபேஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர்ட் ஃபேஸ் ஆஃப் த ரிவிஷன் இஸ் ஃபார் கிராண்ட் டெஸ்ட். இந்த கிராண்ட் டெஸ்ட் மினிமம் ஒரு 15 to 20 கிராண்ட் டெஸ்ட் ஆகுது நம்ம அட்டன் பண்ணிருக்கணும் பிஃபோர் என்டரிங் இன்டு த நீட் எக்ஸாம். ஸோ இந்த கிராண்ட் டெஸ்ட் சீரீஸ் போயிட்டு இருக்கும் போது உங்களுக்கு அந்த அளவுக்கு டைம் இருக்காதுப்பா. லாஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ரிவிஷன் செகண்ட் ரிவிஷன்ல பண்ண அளவுக்கு டைம் நம்மளோட தேர்ட் ரிவிஷன்ல இருக்காது, கிராண்ட் டெஸ்ட் ஃபேஸ்ல இருக்காது. அப்ப நான் என்ன சொன்னதோ அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். நீங்க உங்களுடைய நோட்ல மென்ஷன் பண்ணி வச்சிருப்பீங்க உங்களுடைய வீக்னஸ் ஏரியாஸ் இதெல்லாம் அப்படின்ட்டு. அண்ட் தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்கை அனலைஸ் பண்ணும்போது ப்ரீவியஸ் இயர் டாபிக்ஸ் எங்கெங்கெல்லாம் ஹை வெயிட்டேஜ் இருக்குன்றது தெரிஞ்சிருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் போடும் போதும் உங்களுடைய யூனிட் டெஸ்ட் போடும் போதும் எல்லா எண்ட் ஆஃப் த டெஸ்ட்ல நம்ம என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். ஒரு கொஸ்டின் நம்ம மிஸ்டேக் பண்றோம்னா எதனால அந்த மிஸ்டேக் ஆயிருக்கு, ஃபர்ஸ்ட் கான்செப்சுவல்ல நம்ம மிஸ் ஆகுறோமா, இல்லைன்னா ஏதாவது சில்லி மிஸ்டேக் பண்றோமா, இல்ல நம்ம ரீகால் பண்ண முடியாம அந்த மிஸ்டேக் நடந்திருக்கா அப்படின்ட்டு ஒரு மிஸ்டேக்கை நீங்க 3 கேட்டகரைஸ் பண்ணிட்டு அதையும் நோட் பண்ணி வச்சிடணும். ஸோ கிராண்ட் டெஸ்ட் அப்போ நம்ம வீக்னஸ் எங்கெங்கெல்லாம் பண்றோமோ அதை ரிவைஸ் பண்றோம். அண்ட் தென் ப்ரீவியஸ் இயர்ல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை ரிவைஸ் பண்றோம். நம்ம எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய டெஸ்ட்ல, அண்ட் தென் சில்லி மிஸ்டேக் எங்கெங்க நடந்திருக்கு அது எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணிட்டு எல்லா கிராண்ட் டெஸ்ட்டையும் நம்ம அட்டன் பண்ணும்போது இவென்ச்சுவலா உங்களுடைய கிராண்ட் டெஸ்ட் மார்க்ஸ் 0ல இருந்து 100 ரீச் பண்ணுவாங்கன்னா தட் இஸ் யூ கேன் ஈஸிலி ஏபிள் டு கிராஸ் 650 இன் நீட் 2025. ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு டாபிக்ஸ்ல டவுட்ஸ் ஆர் குவரிஸ் இருந்தா கமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அந்த டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்றேன். இஃப் யூ ஃபைண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல், டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூப்பா.